மெயின் ரீசன் நாங்கள் இந்த ஷோவையோ இந்த பாட்காஸ்ட்டோ ஏதோ ஒன்று இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கு காரணம் we don't see a lot of questions being answered in our environment. ஏன்னா நான் கூட சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட. ஸோ நான் வந்து சின்ன வயசுல தான் அம்மா சொன்னாங்கன்னு கேட்டு வந்தேன். நான் காலேஜ் போனோடனே என்னை வந்து நிறைய பேர் எதுக்காக ஃபாலோ பண்ணுற அப்படின்லாம் கேட்ட உடனே எனக்கு ஆன்சர் பண்ண தெரியல. அந்த காரியம்தான் நிறைய வந்து நாங்கள் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்றதுக்காக வந்து நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். நாம எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட பேசிகிட்டு இருந்த மாதிரி இப்போ நான் வந்து இப்போ கால் வந்து இப்போ மடிச்சுட்டு உக்காந்துட்ருக்கேன். ஆனால் வந்து எனக்கு வந்து யூஸ்வலாக வந்து கால் மேலே கால் போட்டு உக்காரு தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் மம்மி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க கால் மேலே போடாத. நான் மம்மிகிட்ட கேட்பேன் எதுக்குமா போடக்கூடாது. அதெல்லாம் இல்லை போடக்கூடாதுன்னா போடக்கூடாது, வேறு எதுவும் கேட்காத. நான் சொல்லுவேன் நீங்கள் போடக்கூடாதுன்னா எனக்கு ரீசன் சொல்லுங்கள். அது ரீசன் நல்ல ரீசனாக இருந்துச்சுன்னா இப்போ நான் மம்மிக்கிட்ட இந்த மாதிரி தான் பேசுறது. ரீசன் வந்து ஒழுங்காக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஆட்டோமேட்டிக்காக கேட்க போகிறேன். நிறைய நேரம் வந்து இதே சிம்பிள் கான்செப்ட் தான் நிறைய இந்த காம்ப்ளெக்ஸான விஷயத்தில் கூட நம்ம ஏதாவது ஒரு நம்பிக்கை நம்ம வச்சுருக்குறோன்னா அது எதுக்காக பண்ணுறோம், யார் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, இதெல்லாம் கேட்காமையே யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, எங்கள் மம்மி சொன்னாங்க, எங்கள் டேடி சொன்னாங்க, எங்கள் மம்மி பண்ணாங்க, டேடி பண்ணாங்க, எங்கள் அண்ணன் பண்ணான்றதுக்காக நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டு ஓகே அப்போ அவங்க இருக்கிறப்ப அவங்க கூட இருக்கிறப்ப இப்போ அவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைம் வந்த பிறகு இப்போ நாங்கள் பாருங்கள், இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து வெளியே பெங்களூரில் நாங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியே போய் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல ஒர்க் பண்ண போகும்போது இப்போ நான் வந்து என் ஃபேமிலி விட்டு தூரம் இருக்கேன். ஸோ இப்போப்பா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ அவங்க கூட இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க அவங்க பண்ணுறாங்கன்ட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ நான் தனியாக போயிட்டேன். இப்போ தனியாக போகும்போது அவங்க கூட அவங்க இருக்காங்கன்ற அந்த ப்ரெஷர் இல்லை. ஸோ அவங்க சொல்கிறதே அவங்க பண்ணுறதையும் வந்து நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இல்லை. அதே இப்போ நான் அந்த எக்ஸாம்பிள் கால் மேலே கால் போடுறதே வச்சுக்கிறோமே, கால் மேலே ஏன் கால் போடக்கூடாதுன்னா அது வந்து பெரியவங்க இருக்கும்போது உன் காலை எடுத்து அவங்க உக்கார லெவலுக்கே தூக்கி மேலே போட்டு உக்காருது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காது. இதை சொன்னால் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம ஒரு பெரியவங்களை பார்த்த உடனே நம்ம அப்படி உக்காந்துட்டு இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆட்டோமேட்டிக்காக காலை கீழே போயிடும். ஸோ நான் மம்மி சொன்னாங்கன்றதுக்காக செய்யாமல் நான் கால் மேலே கால் போடுறது தப்பு, எந்த கான்டெக்ஸ்டில் அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஸோ நான் எங்கே போனாலும் அது என் கூட இருக்கும், நான் மறக்க மாட்டேன். நம்ம அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேம் ஆடாமல் அந்த ரீசன் தெரிஞ்சிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். கன்சிஸ்டன்ட்லாம் ஏசப்பா கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னா ஏசப்பா நம்மளுக்கு க்யூட்டாக ஒரு பேர் வச்சுக்கிறாரு. என்ன சொல்லு, ஹிப்போக்ரிட். இங்கே ஒன்று அங்கே ஒன்று பண்ணிட்டு அதுதான். ஸோ பிளைண்டாக எதையும் நம்ம வந்து நம்பாமல் we have to think about it. ஏன்னா நம்ம யோசித்து நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யறதில்ல, நம்ம அந்த முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு I believe at the end of the day we will be held accountable.